ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கண்மணி போல காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அதை கடந்து போக பண்ணும்படியாக அவருடைய அளவற்ற கிருபையினாலே நம்மை தாங்கி வழிநடத்தின தெய்வத்துக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த காலை வேளையில் நான் செலுத்துகிறேன். நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை கொஞ்ச நேரம் திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு பிறகு தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் கேட்க ஆவியானவர் உதவி செய்வாராக. தேவன் இந்த நாளில் எனக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Deuteronomy chapter 26 verse 19. 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே வசனத்தின் மீது கைகளை வைப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்க தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் உதவி செய்வீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்ன இந்த தேவனுடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே, மறுரூபப்படுத்தட்டும் ஆண்டவரே, உயிர் கொடுப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் எல்லாம் செத்த நிலைமையில் இருக்கிறதோ அவைகள் உயிரடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவீராக. இவ்வளவு நேரம் நாங்கள் தேவனை ஆராதித்து துதித்து தொழுது கொண்டு மகிமைப்படுத்தினோம். இந்த நேரம் கர்த்தர் எங்களோடு பேசுகிற வேளை உம்முடைய வசனம் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகளை ஆக்கிரமிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் செவிகளை எல்லாம் கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தைகளால் உம்முடைய வசனத்தால் எங்கள் திருப்தியாக்குவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேனிலும் மதுரத்துக்கு ஒப்பான இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கசப்பான அனுபவங்களை மதுரமாய் மாற்றுகிற அனுபவத்துக்குள் நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்வீராக. உடைய பலிபீடத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைபடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேச விரும்புகிற காரியம் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். நம்முடைய ஆண்டவர் ஒரு சிறப்பான அனுபவத்துக்குள் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்ல அவர் வாஞ்சிக்கிறார். சாதாரணமான சிறப்பு அல்ல. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவன் ஏழையோ பணக்காரனோ, அவன் படித்தவனோ பாமரனோ அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை, படிப்பிலே ஒரு சிறப்பை எதிர்பார்க்கிறார்கள், ஆரோக்கியத்திலே ஒரு சிறப்பை எதிர்பார்க்கிறார்கள், சமைக்கிற காரியங்களிலே கூட சிறப்பாய் எதிர்பார்க்கிறார்கள். திருமணம் பண்ணுகிற போது கூட ஒரு நல்ல சிறப்பான மணமகனை எதிர்பார்க்கிறார்கள், சிறப்பான மணமகளை எதிர்பார்க்கிறார்கள், சிறப்பான குடும்பங்களை எதிர்பார்க்கிறார்கள். சிறப்பாக எல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு பொருட்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பை எதிர்பார்க்காத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒருவன் இருப்பானால் அவன் பைத்தியமாக இருக்க வேண்டும். நிதானமாய் புத்தி உள்ள ஒரு மனிதன் சிறப்பானவைகளை எதிர்பார்க்கிறான். நல்ல சம்பளம் உள்ள இடத்திலே தான் வேலை பார்க்க விரும்புகிறார்கள். நல்ல ஆரோக்கியம் உள்ள இடத்திலே தான் அவர்கள் வாழ விரும்புகிறார்கள்.
எந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள அல்லது அதை சமாளிக்க ஒருவரும் விரும்புகிறதில்லை. சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல வீடு, வாடகை வீடா இருந்தாலும் நல்ல வீட்டில், சிறப்பான வீட்டில் இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறோம். ஒரு பொருளை, ஒரு காரை வாங்கினா சிறப்பான கார், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா ஒரு சிறப்பான வாஷிங் மிஷின். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பிரசவம் பார்க்கிறது இடத்துல கூட சிறப்பான மருத்துவமனை எங்கு இருக்கிறது, அதைத்தான் தேடி போய் அங்கே பிரசவித்து வருகிறார்கள். சிறப்பான ஒன்று. அருமையானவர்களே, நல்ல மருத்துவர் அல்லாத ஒருவரிடத்திலே நாம் போய் என்ன செய்வதில்லை? நாம் மருத்துவம் பார்ப்பதில்லை. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவர் சிறப்பானவராக இருந்தால்தான் நாம் அங்கே என்ன செய்வோம்? செல்லுவோம். ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லுகிறார், சிறந்திருக்கும்படி உன்னை செய்வேன், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த மாதத்திலே கடந்த 8 மாதங்கள் அளவு நான் சிறப்பா இல்லையா? இல்லை, அப்படிதான் சொல்லணும். என்னுடைய பொருளாதார நிலையிலே நான் சிறப்பான நிலையில் இல்லை. என் ஆரோக்கியத்திலே நான் சிறப்பான நிலையில் இல்லை. என்னுடைய சமாதானத்தில், சந்தோஷத்தில் நான் சிறப்பான ஒரு நிலையில் இருந்திருக்கிறேனா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவருடைய இரக்கங்கள் மாறாதவைகள். எப்படி 8 மாத காலம் அளவும் கர்த்தர் இரக்கமுள்ளவராய், சிறப்பு இல்லை என்றாலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி வந்தாரோ, அதை விட இந்த புதிய மாதத்திலே நம்மை சிறந்திருக்கும்படி ஒரு சிறப்பான அனுபவத்துக்குள் கொண்டு செல்ல அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் விரும்பினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிற போது அநேக பரிசுத்தவான்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் வேதத்திலே சொல்லப்பட்ட சகல பரிசுத்தவான்களும், ஆண்டவரை நம்பினவர்களும், அவரை விசுவாசித்தவர்களும், அவருக்காக வாழ்ந்தவர்களும், அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் நின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மரணங்கள் கூட சிறப்பாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கைக்குள் நம்மை ஆண்டவர் எடுத்து செல்ல அவர் வாஞ்சிக்கிறார். ஒருவேளை நாம கஷ்டத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், மன உளைச்சல் இருக்கலாம், மனோபாவம் சரியில்லாத நிலைமையில் இருக்கலாம், எந்த முடிவுகளை எப்பொழுது எடுக்கிறது என்கிற ஒரு நிலை குலைந்த நிலைமையிலே நிதானத்தை இழந்து நிற்கலாம். ஆனால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம், நீ எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னை சிறப்பான நிலைக்கு எடுத்து செல்ல அவரால் மட்டுமே முடியும் என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார். ஒரு ஆசிரியரால் ஒரு நல்ல மாணவனை உருவாக்கிவிட முடியாது. உலகத்தின் கோணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஆசிரியரால் தான் ஒரு மாணவனை உருவாக்க முடியும் என்பதாக. அது உலகம் நம்புகிற காரியம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை தேவன் மாற்றாவிட்டால், ஒரு மனிதனை தேவன் சிறப்பாக்காவிட்டால், அவன் இந்த உலகத்திலேயும் சரி, அவன் எந்த நிலையிலும் சரி, ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஈராக் அதிபர், முன்னாள் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன், அந்த மனிதனை குறித்து தெரியும். பொன்னும் பொருளும் அவனுக்கு குறைவாக இல்லை. ஆடம்பர வாழ்க்கையின் உச்சத்துக்கு போனவன். எந்த ஒரு மனிதனாலும் சிந்திக்கவே முடியாத நிலைக்கு உச்சத்தை தொட்டு அவன் உலகத்தினுடைய எல்லா இன்பத்தையும் கண்டவன். முடிவு என்னானது? அவன் நினைத்தான், நான் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பணத்தினால், பொருளாதாரத்தினால் தங்கங்களை குவித்து வைத்திருந்தானாம். அருமையானவர்களே, தங்கத்தை குவித்து வைத்திருந்த ஒரு மனிதன்
தங்கத்தை எல்லாம் அடியிலே புதைத்து வைத்திருந்த மனிதன். வேலைக்காரர்கள் ஒரு 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 ஆய்வு விதமாய் சொல்லுகிறது, அவனை போலவே 7 பேரை அவன் உருவாக்கி வைத்திருந்தானாம். இதுதான் ஒரிஜினல், நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எந்த நேரத்திலையும் ஆபத்து வந்து விடலாம் என்பதற்காக அவனை போலவே சில ஆட்களை அவன் உருவாக்கி மாடிஃபை பண்ணி அவன் ஆபரேஷன் பண்ணி அவங்கள அப்படியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வச்சிருந்தானா. அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள், முடிவு என்ன ஆனது? சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று வாழ்கிறேன் என்று எண்ணினவர்கள் எல்லாம் சிறந்த வாழ்க்கைக்கு முடிவாக இல்லை. முடிவு என்ன ஆனது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அமெரிக்க வல்லரசு நாட்டினாலே அவன் தூக்கிலிடப்பட்டான். யோசித்து பாருங்கள், மிக மோசமான நிலை, பரிதாபமான நிலை. ஆனால் எந்த காரியமும் செய்ய முடியல, சிறப்பான வாழ்க்கை வாழவில்லை. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல மனிதன், உலகமே போற்றினது, உலகமே அவன் பின்னாடி போனது. வாலிப பிள்ளைகள் எல்லாம், வாலிப தம்பிமார்கள் எல்லாம் அவர்கள் பின்னே உலகத்தினுடைய ஒரு முனை தொடங்கி கடைமுனை மட்டும் உள்ள எல்லா வாலிபர்களும் அவன் பின்னே ஓடினார்கள். மைக்கேல் ஜாக்சன் 120 ஆண்டுகள் அல்லது 150 ஆண்டுகள் நான் வாழ வேண்டும் என்று எண்ணி அவனுடைய உணவே மாத்திரதான், அவன் உணவே சாப்பிட்டது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நல்ல உணவு, பாதுகாப்பு, அவன் அவ்வளவு சேஃப்டியா, அவன் எல்லாமே, அவனுடைய சரீரம் முழுவதும் அவனை பார்த்து கொள்வதற்கு 150 மருத்துவர்கள், சிகை அலங்காரத்துக்கு தனி, பல்லலங்காரத்துக்கு தனி, கண்ணலங்காரத்துக்கு தனி, அவனுடைய காஸ்மெட்டிக்கை செலக்ட் பண்ணக்கூடிய ஃபேஷனேட்டை அந்த டிசைன் பண்ணுகிற ஆட்கள் சரி, அவன் போடுகிற ஷூ முதற்கொண்டு அவனுடைய உச்சந்தலையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்க ஆள் வைத்திருந்தான். முடிவு என்னானது? பரிதாபமாய் மரித்து போனான். யாரெல்லாம் இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று அல்லது வாழ்கிறேன் என்று எண்ணினார்களோ அவர்கள் சிறந்த வாழ்க்கை வாழவில்லை என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் ஒவ்வொரு மனிதன் மூலமாக நிரூபித்து காண்பித்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் என்ன, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? சார், நீங்க ஜிம்முக்கு வாங்க சார், உங்க ஆரோக்கியம் சிறப்பாயிரும். எப்படி? ஜிம்முக்கு வாங்க சார், கம் டு அவர் ஜிம், யூ வில் பி வெரி ஹெல்த்தி. இன்னும் ஒரு கூட்டம் அலைகிறது, கம் டு அவர் பிசினஸ் பார்ட்னர், எங்களோட நீங்க பிசினஸ் பார்ட்னர் ஆவுங்க, எங்களுடைய டீ ஷாப்பை நீங்க பிரான்சைஸ் எடுங்க, எங்களுடைய தொழில நீங்க முதலீடு பண்ணுங்க, நீங்கள் பணக்காரர்களாகலாம். கம் அண்ட் ஜாயின் வித் us to do wealthy. ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆவதற்கு நீங்கள் எங்களோடு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரு குரூப் அலைதா? நகரமையான தேவ பிள்ளைகளை, எங்க காலேஜில் வந்து சேருங்க, சிறப்பான கல்வியை தருகிறோம். எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்பும் அப்படித்தான் சொல்லுது. எங்க கம்பெனியில் வந்து நீங்க வேலை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல சம்பளத்தை நாங்கள் தருகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எங்கேயாவது சொல்லப்படுதா எங்க ஆலயத்துக்கு வாங்க, உங்களுக்கு உயிரே அங்கதான் இருக்குது, உங்களை சிறப்பானவர்களாக ஆண்டவர் மாற்றுவார்? இந்த சத்தத்தை எங்கேயாவது நீங்க கேட்டுக்கொண்டது உண்டா? ஹலோ, உங்களுடைய மௌனத்தை நான் என்னவாக எடுத்துக்கொள்வது? அருமையான தேவ பிள்ளைகளை, எங்க கடைக்கு வாங்க, எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வாங்க, விளம்பரம் பண்ணுகிறான். எங்க நகை கடைக்கு வாங்க, உங்களுக்கு கலப்படமே இல்லாத நகைகளை தருகிறோம். எங்க துணி கடைக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு சிறப்பான துணிகளை தருகிறோம். இயேசுகிட்ட வாங்க, சிறப்பான வாழ்க்கையை தர்றாருன்னு சொல்லுவதற்கு ஆள் இல்லையா? ஏன்னா நாம சிறப்பானவர்களாக இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். அப்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையிலே
அந்த சிறப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் தெளிவுபடுத்துகிறது. அவர் மட்டும்தான் உங்களையும் என்னையும் இனி வரப்போகிற சந்ததிகளையும் அவர் மனம் வைத்தால் மட்டுமே, அவரை நம்பினால் மட்டுமே, அவரால் மட்டுமே ஒரு மனிதனை சிறந்திருக்க செய்ய முடியும் என்பதை வேதம் திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. வேற என்ன பண்ணினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல காலேஜில் படிச்சுட்டா நீ நல்ல மாணவனாயிர முடியுமா? நல்ல ஆசிரியர்கிட்ட இருந்தா நீ நல்ல ஆசிரியர் நல்ல மாணவனாய் இருந்திட முடியுமா? இல்ல அருமையானவர்களே, இயேசுவோடு ஒரு மனிதன் இருந்தால் மட்டுமே அவன் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். இயேசு அவனோடு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு இல்லாமல் செய்கிற இன்னைக்கு பிசினஸ் தோல்வியில முடிந்து கொண்டிருக்கிறது. இயேசு இல்லாத படிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே அது தோல்வியை தந்து கொண்டிருக்கிறது. இயேசு இல்லாத வேலையிலே உங்களால் வருமானத்தை இன்று வரைக்கும் பார்க்க முடியவில்லை, கடனை அடைக்க முடியவில்லை. இயேசு இல்லாமல், இயேசுவை புறக்கணித்து, ஆராதனையை புறக்கணித்து, தேவனுடைய பிரசன்னத்தை புறக்கணித்து செய்யப்படுகிற எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் சிறப்பாக்க விரும்புவதே இல்லை என்பதை இந்த வேதத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் எவ்வளவு சுருக்கமாய் உங்களுக்கு நான் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. நிறைய நேரங்களிலே நம்முடைய மனம் மமதை அடைகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை இல்லாமல் நான் இதை சாதித்து விடலாம், இதை செய்து விடலாம், இதை முடித்து விடலாம், இதை சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிற காரியங்கள் இருக்கிறதல்லவா, அருமையானவர்களே, அது சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு தரப்போவதில்லை, சிறப்பான அனுபவத்தை தரப்போவதில்லை, சிறப்பான முடிவை தரப்போவதில்லை, சிறப்பான உங்களுடைய நன்மைகளை அது தரப்போவதில்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வசனத்திலே 4 காரியங்களை அவர் மேற்கோள் காட்டுகிறார். நான் அதுக்கு மேல உலக பிரகாரமான காரியங்களை உள்ள கொண்டு வர விரும்பல. நம்ம வேதத்துக்குள்ள போவோம். 4 காரியங்களை கர்த்தர் இந்த இடத்திலே, நான் சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் எப்படி சிறப்பாக்கினார் என்கிற செய்தியை நான் எடுப்பேன் என்று சொன்னால் இது முறுமுறுப்பை விட மோசமானதாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இது எத்தனையோ வாரங்களை கடந்து செல்லுகிறதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு மனிதர்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பின் சென்றார்களோ, யாரெல்லாம் அவர்தான் எனக்கு என்று எண்ணினார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர் சிறந்த ஒரு நிலையிலே சிறப்பான அனுபவத்துக்குள் ஆண்டவர் கொண்டு சென்றார். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எத்தனையோ பேர் ரிட்டையர்ட் ஆனவர்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், நல்ல சம்பளம் வாங்கினேன், டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் எடுத்தேன் என்று சொன்னவர்கள் ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாதபடிக்கு தவிக்கிற பெற்றோர்கள் இன்னைக்கு சாலைகளிலே அமர்ந்திருக்கிறதை நீங்கள் காண முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, எதின் அடிப்படையிலே சிறப்பு? தேவன் கொடுக்கிறது தான். தேவன் ஒரு மனிதனை சிறந்தவர்களாய் நிறுத்த விரும்பினால் மட்டும்தான் ஒருவேளை ஆகாரமாவது நமக்கு கிடைக்கும், நல்ல வஸ்திரம் கிடைக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப வேதம் சொல்லுகிறபடி இந்த 4 காரியங்களிலே முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம். வசனத்தை வாசிங்க. 26 verse 19 டியூட்டரானமி. நான் உண்டு பண்ணினேன். போதும். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, முதலாவது, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்ய விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். What does it mean? என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? இதனுடைய அர்த்தம் என்ன?
வேதம் பதிவு செய்கிறது, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் வேறு விரிக்கப்பட்ட ஜனம் என்று, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று, கர்த்தரால் அது பெயர் சூட்டப்பட்ட ஜனம் என்று, தேவனுடைய ஜனங்கள் என்று, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஜனத்தை ஆண்டவர் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்ய அவர் வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அதைத்தான் பதிவு செய்கிறது. உலகத்திலே மனிதனை ஆண்டவர் படைத்தார். உலகத்தின் படைப்புகள் எல்லாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டன. எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். சகலத்தையும் படைத்து மனிதனையும் படைத்தார். மனிதனை படைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தமது விருப்பத்தின்படி, தமது சித்தத்தின்படி, தமது ஆதீனத்திலே அவர் கொண்ட அந்த தரிசனத்தின்படி படைத்தார். ஆனால் மனிதனை படைக்கும் போது மட்டும்தான் தமது சாயலாக, ஹல்லேலூயா, தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி. எனக்கு அருமையானவர்களே, தம்மை போலவே மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். அப்படியானால் இந்த உலகத்தின் படைப்புகளிலே மிகச் சிறந்த, ஆகச் சிறந்த படைப்பு எது தெரியுங்களா? மனிதனே, அது நாம் தான். ஹல்லேலூயா. நம்மைத்தான் கர்த்தர் அவர் ஆகச் சிறந்த படைப்பாக இந்த உலகத்திலே நம்மை படைத்தார். சிறப்பான படைப்புகளில் நாம் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்து வேற எதுக்கும் கொடுக்கல. ரூபத்தை உருவாக்கினார், தமது சாயலாக மண்ணினாலே உருவாக்கினார். எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் தமது சுவாசத்தை பகிர்ந்து கொடுத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உயிர் ஊட்டினார். ஜீவாத்துமாக வாழும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்ன? இவன் என்னை போலவே சிறந்தவனாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் சிறந்ததாக்கும்படி அவர் விருப்பம் கொண்டு எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த மனிதனை ஆண்டவர் சிறந்த மனிதனாக உருவாக்கினார். ஒரு கேள்வி உண்டு, நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறோமா? அல்லது அவருடைய ரூபத்தின்படி இருக்கிறோமா? அவருடைய சுவாசத்தை வாங்கி அவர் உண்மையுள்ள விசுவாசத்தை உடையவர்களாக, அவருக்கு அந்த சுவாசத்தினுடைய நம்பிக்கையாளராக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உயிர் கொடுத்தது அவர், சுவாசத்தை கொடுத்தது அவர், வாழ்க்கை கொடுத்தது அவர், பேச்சை கொடுத்தது அவர், நடக்க பழக்கி கொடுத்தது அவர், பார்க்க கொடுத்தது அவர், பேச கிருபை கொடுத்தவர் அவர், காது கேட்க உதவி செய்தவர் அவர். இதெல்லாம் எத்தனையோ பேர் இல்லாம இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா எல்லாவற்றையும் கொடுத்தது அவர். நீ வாங்கிக்கிட்டு, எனக்கு அருமையானவர்களே, உன்னை சிறந்த நபராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனா அவருக்கு சிறந்த ஒரு நபராக நாம இல்லை. நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு. நாம சிறந்தவர்கள்னு நெத்தியிலே எழுதி வச்சாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? நம்ப மாட்டார். நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. இந்த எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இதுல 3 காரியங்கள் உண்டு. எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்கிற விஷயத்தில் ஆண்டவர் முதலாவது விசேஷமான ஜனமாக, விசேஷமான ஜாதியாக, விசேஷமான பிள்ளைகளாக, விசேஷமான மக்களாக கர்த்தர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் 70 people they went to Egypt.
எகிப்துக்கு வெறும் 70 பேராய் புறப்பட்டு போனார்கள். யாத்திராகம புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். வெறும் 70 பேராய் புறப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போனவர்கள் ஏராளமாய் மாறி போனார்கள். 4 தலைமுறை அந்நிய தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். 430 ஆண்டு காலம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் சிரமத்தை அனுபவித்து, அவர்கள் எல்லா நன்மைகளையும் அனுபவித்து, யோசேப்பின் நாட்களிலே செல்வமும் வளமும் அவர்களுக்கு கொள்ளை பொருளாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். 430 வருஷ காலம் அவர்கள் விசேஷமான ஜனமாக கர்த்தர் அழைத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருவன் எழும்புகிறான். இந்த ஜனங்களை ஒடுக்க வேண்டும், இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும். வெறும் 70 பேராய் வந்தவங்க இந்த 400 வருஷத்தில் இப்படி லட்சமாய் பெருகி இருக்கிறார்களே. வெட்டுக்கிளிகளை போல இப்படி வனாந்தரத்திலே அவர்கள் பழுகி பெருகி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்கிற அந்த ஆதங்கத்திலே இந்த மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று ஆரம்பித்தான். அருமையானவர்களே, எந்த வேதம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். We are special people in the sight of God. Hallelujah. தேவனுடைய பார்வையிலே நான் விசேஷமான ஜாதி, விசேஷமான ஜனம். இதை நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. We are special people in the sight of the people, in the sight of the society, in the sight of the all kinds of people in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் அவர்கள் பார்வைக்கு நீங்களும் நானும் விசேஷமான ஜனமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன விசேஷமான ஜனங்கள்? அருமையானவர்களே, இவன் ஆடு வளர்த்தான்னா 2 குட்டி போடுறது 4 குட்டி போடும். ஹல்லேலூயா. 2 குட்டி போடுறது 4 குட்டி போடும். இவன் வேலை செஞ்சான்னா சாதாரண மனிதர்கள் வேலை செய்வதை விட பல மடங்கு இவன் பலசாலியாய் வேலை செய்கிறான். இஸ்ரவேலுடைய பெண்கள் சாதாரணமானவர்களா? மருத்துவச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே சுகப்பிரசவம், மருத்துவச்சிகளாய் இல்லாமலேயே 400 வருஷ காலம் பிரசவித்து அவர்கள் பலுகி பெருகி அந்த எகிப்தை நிரப்பினார்கள். எனக்கு அருமையானவர்களே, எபிரேய மனிதர்கள் எல்லாம் அந்த இடத்திலே பலுகி பெருகி இந்த எகிப்தை டாமினேட் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விசேஷமான ஜனமாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் ஒன்று அடிமையா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை நீங்கள் மறந்து போகாதீர்கள். You are going to be a special people in the sight of all kinds of people. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நீ அடிமையா உன்னை பார்க்கிறாங்கல்ல, அவங்களே சொல்லுவாங்க, நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், நீ விசேஷமான ஒரு நபர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு எனக்கு அவர் செய்து காண்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, உறவுகள் நடுவில் நாம ஒரு விசேஷமான ஜனம் என்பதை, விசேஷமானவர்கள் என்பதை, நாம செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் என்பதை அறிந்து விசேஷமான ஜனம் என்று கர்த்தர் அங்கீகாரப்படுத்த விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானம் உள்ளவர்களாயிருந்தார்கள். எப்படி? ஞானம் உள்ளவர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஞானத்தை பார்த்து எகிப்தியன்லாம் மிரண்டு போனா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆளுக சாதாரணமான ஆளு. திண்டுக்கல்ல ஒருத்தன் இத்துலூண்டு
விண்வெளியில், வான் மண்டலத்தில், எனக்கு அருமையானவர்களே, ஒரு சின்ன அந்த ரேடார் கருவியோடு சேர்ந்து ஒரு சேட்டலைட்டை இவ்வளோ பெருசு தான், தீப்பெட்டி சைஸ் தான், உருவாக்கி உலகமே கண்டு பயப்படுகிற நாசாவையே கலங்கடித்து போட்டான். எப்படி? நாசாவே பார்த்து நடுங்கிருச்சு அவனை. ஏன் தெரியுமா? ஏண்டா இதுக்கு தானடா நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை கோடி செலவு பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஊடு பெருச பொட்டியை எப்படா விண்வெளிக்கு கொண்டு போகிறதுன்னு இதுக்கு எரிபொருள்லாம் செலவு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணோம். எங்கேயோ ஒருத்தன் சாதாரண மூளையில், முக்கில், முடக்கில், ஓலை கொட்டாயில் உக்காந்துக்கிட்டு அவன் அற்புதமான ஒரு சின்ன கருவியை உண்டாக்கி அது நாசாவோடு சேர்ந்து அவன் அனுப்பின அந்த வான்வெளிக்கு போகிறதான அண்டை வெளியிலே பறக்க விடுகிறதான அந்த ராக்கெட்டோடு கூட சேர்ந்து இதுவும் பயணித்து உலக புகழ் பெற்றது. அல்லேலூயா. நம்ம ஞானத்தை கண்டு பயப்படுறானே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்துட்டோம்னா நம்முடைய ஞானம் சொல்லும் அவர்கள் விசேஷமானவர்கள். நம்முடைய ஞானத்தை கண்டு அருமையானவர்களே, பார்வோன் சொல்றான் யோசேப்பை பார்த்து, ஏட்டேங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள ஒருத்தனை ஐ நெவர் எவர் சீன் such a wisdom person. ஞானம் உள்ள ஒருத்தனை முட்டாள நிறைய இடத்துல பார்க்கலாங்க, ஞானிகளை பார்க்கறது தான் கஷ்டம். அல்லேலூயாவே வரமாட்டேங்குது இல்லை? முட்டாள நிறைய இடத்துல பார்க்கலாம். எனக்கு அருமையான we have seen lot of fools but it's too difficult to see the wisdom person. ஞானம் உள்ளவனை, knowledgeable person பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் சொல்லுங்க, இன்னிலிருந்து பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, நான் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இது அறிக்கை இடுங்க, தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கேன். என் பிள்ளை தேவ ஞானத்தினால். உலக ஞானத்தை உள்ள கொண்டு வந்துடாத. அப்புறம் பார்த்துக்க, ஏற்கனவே நிறைய பேரை முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அவெல்லாம் ஒருத்தங்க கூட நல்ல சாவு இல்லை. ஆகவே சிறந்திருக்கும்படி இருக்கணும்னா உலக ஞானத்தெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கர்த்தருடைய ஞானத்துக்கு நீ வா. இந்த கருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது விசேஷமான ஜனமாய் கர்த்தர் மாற்றினார். ரெண்டாவது, அதனாலதான் சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன், சகல ஜாதிகளை பார்க்கிலும். அப்போ முதல்ல விசேஷமான ஜாதியாய் அவர் சொல்றாரு. ரெண்டாவது, உபாகமம் 4வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாயிருக்கிறது போலே தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, முதல் ஆண்டவர் ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணுகிறார். ரெண்டாவது, எப்படி நம்மை சிறந்திருக்கும்படி செய்ய விரும்புகிறார் தெரியுங்களா? அவர் பெரிய ஜாதியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. That means we are a majority in the world. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் பல முறை போராடி இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டின்னு யாரையா சொன்னா? மைனாரிட்டி கிடையாது, அது நீங்க சொல்றது. According to the word of God, we are the majority people in the world. Hallelujah. மைனாரிட்டி இல்ல, நாம சிறுபான்மையினர் அல்ல, நாம் பெரும்பான்மையினராய் நிற்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை, இப்படிப்பட்ட பெரிய தெய்வத்தை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேற யாரு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லை என்கிற அளவுக்கு கர்த்தர், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய ஜன திரட்சியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், யூ ஆர் தி ஸ்பெஷல் பீப்புள், யூ ஆர் a big people. ஆண்டவர் நீங்க பெரிய ஜாதியாக கர்த்தர் மெஜாரிட்டியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். மூன்றாவது ஒருத்தர் சொல்றாரு, உபாகமம் 28:1 வாசியுங்கள். உபாகமம் 28:1. கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது என்ன தெரியுமா? சகல ஜாதிகளிலும் மேன்மையான ஜனமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, you are special people, you are a majority people. மூன்றாவது highly promoted people, highly authoritative. ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு தேவனால் அங்கீகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மேன்மையாக்கப்பட்ட ஜனம். அப்ப மூன்று காரியங்கள் சகல ஜாதிகளை பார்க்கிலும் அப்படின்னா நீங்கள் விசேஷமான ஜனம். இரண்டாவது சொல்லுங்க, பெரிய ஜாதி. மூன்றாவது மேன்மையாக்கப்பட்ட ஜாதி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லாரை காட்டிலும் விசேஷமானவர்களாக, மேன்மையானவர்களாக, பெரியவர்களாக கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை ஆண்டவர் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுல ஒரு விசேஷம் இருக்கு. சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை விசேஷமான ஜனமாக, பெரிய ஜனமாக, மேன்மையான ஜனமாக கர்த்தர் மாற்ற வேண்டுமே. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறபடி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமும், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், நீ கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருப்பாயானால். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. நம்ம கவனம் இல்லாம கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாம என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன், ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அருமையானவர்களே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய பேர், யாரும் கோச்சுக்காதீங்க, ஆனா நான் சொல்ற வார்த்தையை நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. அது உங்க பாடு. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா கேட்காம நீங்க எவ்வளவு நஷ்டமாயிட்டு இருக்கீங்கன்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு ஆசாரியனாய், உங்களை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு நபராய் நான் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் நீங்க என்னெல்லாம் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதை அலட்சியமாய் நீங்க எடுக்காதீங்க. நீங்க ரொம்ப சீரியஸா, நீங்க எப்படின்னா இந்த வயது அப்படி, இந்த சூழல் அப்படி, நீங்க வளர்ந்து வந்த நிலைமை அப்படி. ஆகவே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஆனா எக்ஸ்கியூஸே கிடையாது. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணினா தான் நம்ம வாழ்க்கை மாறும், இல்லைன்னா மாற வாய்ப்பே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நான் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இத்தாலி தேசத்துல எல்லாரும் சிலுவை மாட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்ரி பீப்புள் லுக் லைக் a கிறிஸ்டியன். ஆனா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிறிஸ்தவர்களே இல்லை என்பது அவர் உங்களுக்கு புரியும். இப்ப ஃபேஷனேட்டா நிறைய பேர் சிலுவை போட்டுக்கிறாங்க, பச்சை குத்திக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருவருப்பான கர்த்தர் சொல்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை ஆண்டவர் சிறந்திருக்கும்படி செய்ய வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம கீழ்ப்படிந்து நடப்பதுதான் அவசியம். there is no other option. நான் 2 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா ஆண்டவர் என்னைய மன்னிச்சு ஏத்துக்குவாராங்க? நெவர். எனக்கு அருமையான, டோன்ட் எவர் ட்ரை டு ஃபூல் யுவர் காட். உங்க ஆண்டவரை நீங்க முட்டாள்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை படைத்தவர் முட்டாள் அல்ல, அவர் பரம தகப்பன். அவர் தகப்பனை போல உங்களுக்கு கிருபை பாராட்டிட்டு இருக்கிறதுனால எனக்கு நீங்க சரியா வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சரியான நிலையில நான் போயிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்க வேணாம். அன்பானவர்களே, சகல ஜாதிகளை பார்க்கிலும் இதுக்கு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. எமோரியர்கள் இருந்தார்கள், எபூசியர் இருந்தார்கள், கானானியர்கள் இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, there are people around the world. ஆனால் எல்லாரை பார்க்கிலும் இந்த ஜனத்தை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்றாருன்னா அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்ப 2வது விஷயத்துக்கு போவோம். வாசிங்க 19வது வசனத்தின் 2வது விஷயம், புகழ்ச்சியிலும். போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் சொல்லுகிற 2வது காரியம், முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், that means எல்லா ஜனங்களை பார்க்கிலும். there are people around us. நம்ம சமுதாயத்திலே, நம்ம உறவுகள் நடுவிலே ரட்சிக்கப்பட்டோ ரட்சிக்கப்படாமலேயோ ஏராளமான ஜனங்கள் உண்டு. அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். அது எப்படி சிறந்திருக்கும்படி செய்வேன்? அது விசேஷ ஜனமாக, பெரிய ஜனமாக, மேன்மையான ஜனமாக என்று பார்த்தோம். இப்ப ஆண்டவர் 2வது பதிவு செய்கிறார், புகழ்ச்சியிலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, யாராவது புகழ் வேணான்னு சொல்லுவீங்களா? ஹலோ, வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, பிறரால் புகழப்படுகிறவனே. இப்ப அவனே செலவு பண்ணி, அவனே ஆட்களை கூப்பிட்டு, அவனே சாப்பாடு போட்டு, அவனே என்ன செஞ்சான்? தனக்கு கீர்த்தி உண்டாக, புகழ்ச்சி உண்டாக பாராட்டு விழா நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்படித்தானே நடக்குது இன்னைக்கு. எப்படி? அவங்களே சால்வை வாங்கிக்குவாங்க, அவங்களே என்ன செஞ்சுக்குவாங்க? போட்டுக்குவாங்க. அவங்களே கப்பு வாங்குவாங்க, அவங்களே கொடுத்துக்குவாங்க, அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்க. அது ஒரு ட்ரெண்டாக இப்போ போயிட்டு இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புகழ்ச்சியிலும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, தம்மை ஆராதிக்க விரும்புகிற, தொழுது கொள்ளுகிற ஜனங்களை இந்த உலகத்தின் நடுவிலே, உறவுகளின் நடுவிலே, இந்த சமுதாயத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே புகழ்ச்சியாக்க ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, மனிதன் புகழுகிற பிரகாரமாக அல்ல, தேவன் புகழுவதற்கென்று ஒரு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அவருக்கு சில ஆண்டவர் ஃபார்முலாவை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ரிக்வயர்மெண்ட் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதன்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி. நம்ம பிள்ளை யாராவது பாராட்டணும்னா எவ்வளவு சந்தோஷம். தம்முடைய பிள்ளைகளை பாராட்டுன்னா பெற்றோருக்கு அவன் 3rd பிரைஸ் கூட வாங்கட்டும், ஆனால் அவன் போய் ஸ்டேஜில் போய் வாங்கிட்டு வந்துட்டான்னா, அல்லது வந்துருச்சுன்னா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் புகழ்ச்சியிலே அவர் சிறந்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. யோபுவினுடைய வாழ்க்கையிலே, யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம், யோபுவின் வாழ்க்கையிலே ஆண்டவரை புகழும்படியாக ஆண்டவரே அவனை புகழுகிறார். இதுக்கு மேல ஒரு சர்டிபிகேட் எந்த மனுஷனுக்கும் தேவையே இல்லை. இப்படி யாரும் புகழார சூட்டவே முடியாது. உத்தமனும், வாசிங்க,
ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சர்டிபிகேட் ஆண்டவரிடத்திலிருந்தே கிடைச்சிச்சு. இது போல நிறைய சொல்லலாம். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்தார்கள், ஒருத்தருக்கு கிடைக்கல. நாம் எப்படி தெரியுமா? இந்த கிருபியை வச்சே ஓட்டுறோம். லேட்டா வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் சுச்சுவேஷனை அவர் அறிவார். அவர் அறிவார். ஒரு நாள் வச்சு அறிவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்துக்கு நேரமாய் அவருடைய பர்வதத்திலே வருகிறவர்கள்லாம் பைத்தியக்காரர்கள், லேட்டா வருகிறவர்கள்லாம் அறிவாளிகளா? இல்லைங்க. ஆண்டவரை பைத்தியமாக்க கூடாது. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, யோபுவினுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவன் நூலில கூட தவறு செய்யாதவன், தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யாத மனிதன் என்று வேதம் அவனை குறித்து புகழாரம் சூட்டுகிறது. ஆண்டவரே அவனை புகழுகிறார். ஆண்டவர் புகழுகிற காரியம் என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்த ஊஸ் தேசத்தில் இருந்த யோபு, ஆண்டவரே புகழுகிற அளவுக்கு யோபுவின் வாழ்க்கை உத்தமமாயிருந்தது, உண்மையாயிருந்தது. அருமையானவர்களே, யாருக்காகவும் நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடாது, இயேசுவுக்காகவும் எனக்காகவும் வரணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இல்லைன்னா சாலமோன் கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர், கொஞ்சம் பேர் தான் 300 மறுமனை ஆட்டிகளாம். சாலமோனுக்கு 300 மறுமனை ஆட்டிகளாம். வைப்பாட்டிகள் எவ்வளவு பேர்னு சொல்லுது? ஹலோ, கணக்கே இல்லை. 5 மண்டபங்கள் கட்டி வச்சிருந்தான். 5 மண்டபம் பூரா யார் தான்? கான்குபைன்ஸ். ஃபுல்லா அதான் இருக்கு. ஏன்னா அவனுடைய ஞானத்தை பார்த்து என் வீட்டுக்காரரு என் ஹஸ்பண்ட் தான் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நிறைய பேர் அப்படித்தான். எங்க ஆண்டவர், நாங்கள் கேட்க மாட்டோம், அவர் பேச்ச கேட்க மாட்டோம், அவர் படி நடக்க மாட்டோம், அவர் சொல்றதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அவர் வழியில் நாங்கள் போக மாட்டோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்க ஆண்டவர், என்னை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார், எங்களை ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலவீனத்துக்கு நான் தான் ஜெபம் பண்ண வருவேன், நீ பண்றதுக்கு நான் தான் வருவேன். அப்ப பாரு, பாட்டு ஒன்று பாடுவோம் பாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, விசேஷமான பாட்டு, நல்ல கவனிங்க. அப்ப யோபுவினுடைய வாழ்க்கையில உத்தமமாய், அவன் உத்தமமா வாழணும்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா? இல்லைங்க. கட்டுப்பாடே இல்லாத போது கூட தன் சுய கட்டுப்பாடோடு தேவனுக்கு பயந்து அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஆண்டவரையே யோபுவை குறித்து புகழாரம் சூட்ட வைத்தது. அல்லேலூயா. ஊட்ஸ் தேசத்தில் அவனுக்கு பின்னடைவு வந்தது, போராட்டம் வந்தது. 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோபுவுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை 41வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவை தூக்கி எழுப்புறார், மேலே தூக்குறாரு. அற்புதமாக நடக்குது. எல்லாத்தையும் திருப்பி டபுளா தர்றாரு. எல்லாத்தையும் திருப்பி தந்து ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறாரு. ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரிகள், வயல் நிலங்கள், பணங்கள், நகைகள் எல்லாம் அவனுக்கு வந்து சேர்ந்தது. எதனால? உத்தமமாயிருந்ததுனால. அருமையானவர்களே, உங்களை புகழ்ச்சியிலே சிறந்திருக்கும்படி, உலகம் சொல்ற புகழ்ச்சி இல்லைங்க, கர்த்தரே உங்களை பார்த்து சொல்லுவாரு, என்னுடைய குமாரன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஏன் அப்பான்னு சொல்றது எனக்கு பெருமைன்னா, எங்க அப்பாவுக்கு என்ன பெருமை தெரியுமா? என் குமாரன்
ஏன் குமாரத்தின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க, அதுதான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்காத பெரிய செல்வம். அல்லேலூயா. அவரு சொல்லணும், நீயா சொல்லிக்கிட்டு மாறு தட்டிட்டு அலையப்படாது. அவரு சொல்லணும், என் புள்ள அப்படின்னு சொல்லணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் உத்தமமான வாழ்க்கை. மோசையினுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் மோசையை பயங்கரமா புகழார சூட்டுறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் வேற யாரை சொன்னா கூட கோவம் வர்றதில்லை ஆண்டவருக்கு. ஆனால் நீங்கள் மோசையை பற்றி யார்கிட்ட பேசிட்டீங்க, அவர் டென்ஷன் ஆயிடுவார். ஆண்டவருக்கு பயங்கர கோவம் வந்துடும். இந்த மிரியாமும் ஆரோனும் போய் தேவையில்லாத காரியத்தை பேசி விட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடியும். உடனே ஆண்டவர் கொந்தளிச்சு அவங்க 2 பேர்த்தையும் முன்னாடி வர சொல்லி ஆசீர்வாதம் கூடாதுக்கு முன்னாடி, ஐ வில் கம் அண்ட் மீட் தம், அவங்கள அங்கே வந்து நான் மீட் பண்ணுறேன். வந்து கொந்தளிச்சு சத்தம் போடுறாரு, நீ மோசே என்னுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன், அவனை பற்றி பேசுறதுக்கு நீ யார்? Who gave you authority to talk about my son? ஏன் குமாரனை நான் தெரிந்தெடுத்தவனை பற்றி நீ பேசுறதுக்கு யாரு அப்படின்னோடனே ஆரோனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆரோனுக்கு புரிஞ்சோன்னே டப்புன்னு ஆண்டவர் காலில் விழுந்துட்டான். இந்த மிரியாம ஏன் சகோதரன் தானே அப்படின்னு அவ மாறி நிற்கவும் டப்புன்னு பாளையத்துக்கு புறம்பே நீ வெளியே தள்ளுன்ட்டார். அவளுக்கு வெண்குஷ்டம் வந்துருச்சு. குஷ்டம் வந்தோடனே வெளியே தள்ளி கதவை பூட்டு பாளையத்துக்குள்ளே விடாத 7 நாள் வெளியில் இருக்கணும். 7 நாளுக்கு அப்புறம் அவள் சுத்திகரித்த பிறகு அதுக்கப்புறம் உள்ளே வரட்டும் அப்படின்ட்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் மோசையை குறித்து புகழாரம் சூட்டுகிறார். மோசையை குறித்து, அதனால தான் மோசையை பிறந்தப்பயே மோசையை சிறந்தவனாக்கிட்டார். மோசையை சிறந்தவனாக்கிட்டார். நல்ல கவனிங்களேன். இப்போ ராஜேஷ் எல்லாம் சிறந்த ஒரு மனிதன். ஏன் அப்படின்னா அவனுடைய வாழ்நாளில் இன்னைக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். அவனை சிறப்பானவன் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் போட்டு நொறுக்கி அள்ளி கூடையில் அள்ளிட்டு போய் இன்னைக்கு நின்று சத்தம் போடுறேன் எல்லாத்தையும். நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா சிறந்தவன் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த நொறுக்குதல். அந்த நொறுக்குதல் அவங்க எல்லாம் இவங்கள மாதிரி ஆள். இந்த குறைப்பிரசவத்தில் பிறந்தவங்க, அந்த காது கேட்காதவங்க, கால் முடியாதவங்க, இந்த எப்படி சொல்லணும்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், இவங்களெல்லாம் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கள ஏதாவது நீங்கள் சொல்லிடாதீங்க, அவர் கொந்தளிச்சு உங்களை போட்டு தள்ளிடுவார். ஏன்னா குறையா கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அவரெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? அவங்க அவருடைய செல்ல பிள்ளைகள். அவருடைய செல்ல பிள்ளைகளை நீ ஏதாவது பேசினீன்னா அவர் கொந்தளிச்சிருவார், உன் கண்ணை பிடிங்கிடுவார். ஆகவே வாய் பேசுறதுல ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். வேதம் சொல்லுகிறது. அப்ப மோசையை அவன் பிறக்கும் போதே எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் அவன் வந்தான். ஏன்னா பார்வோன் கட்டளை போட்டாரு, நிறைய பேர் செத்துட்டாங்க. மோசையை அழகுள்ளவன் என்று கண்டு அவன் ஒளிச்சு 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 வைக்கிறாங்க. ஒளிச்சு ஒளிச்சு 3 மாதம். அதுக்கப்புறம் முடியல, இவன் சத்தம் போடுறான், ஓவரா பேய் பண்ணி இவ்வளவு கத்துறான் அப்படின்ட்டு. ஒன்று சரி ரைட் விடுங்க, கொண்டு போய் விடுங்க அப்படின்னு நதியில் கொண்டு போய் ஆற்றுல அந்த விட்டுறாங்க, நைல் நதியில். அங்கே ஆண்டவர் பிடிச்சி கொண்டு வந்து அரண்மனையில், எப்பா ஒரு சாதாரணவன், ஒரு ஜுக்கியில் பிறந்தவன், ஒரு ஸ்லம் ஏரியாவில் பிறந்தவன், ஒரு அனாதைகளுக்கு பிறந்தவன், யாருமே இல்லாத ஒரு நிலையில் பிறந்த ஒரு பையனை ஆண்டவர் கோபுரத்தில் ராஜ அரண்மனையில் கொண்டு போய் விசேஷ சாப்பாடு கொடுத்து, விசேஷமான அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, விசேஷமான பெட்ரூம்லாம் கொடுத்து, விசேஷமான விளையாட்டு பொருள் எல்லாம் கொடுத்து. இது சிறந்த வாழ்க்கை அல்லவா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கொரோனாவில் எத்தனையோ பேர் நல்ல மனிதர்களை பார்க்க முடிந்தது. 6 மாத காலம் வேலை இல்லை, வருமானம் இல்லை. வீட்டு ஓனர் வந்து சொல்கிறேன், இவன் அழுதுகிட்டு இருக்கிறான், இவன் ஜோம் பண்ணுறான், ஆண்டவரே 6 மாதமாக வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரில, ஆண்டவரே வீட்டு வாடகை கொடுக்கணுமே, 1 மாதம் வாடகை கொடுக்கறதுக்கே நாக்கு தள்ளி போய் கிடக்குது, இப்போ 6 மாதம் வாடகை கொடுக்கணுமே, ஆண்டவரே எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஆண்டவர் பார்த்தார், என் புள்ள அழுகிறத பார்க்குற முடியாது. உடனே வீட்டுக்காரன்ட்ட என்ன பேசினாரோ தெரில, அவன் குடும்பமாக வந்து, பிரதர்
கவலைப்படாதீங்க. இந்த 6 மாத வாடகையை நீ கொடுக்க வேணாம். நான் அட்வான்ஸ்லேயே கழிச்சிக்க மாட்டேன். நீ கொடுத்த அட்வான்ஸ் இருக்குல்ல, அந்த 15,000 உன் கையில் கொடுக்குறேன். நீ மீதியை வச்சு என்ன செய், குடும்பத்தை நடத்து. இந்த அற்புதங்கள் எல்லாம் கொரோனா காலத்தில் நடந்துச்சு. சிறந்தவர்களை சிறப்பானவர்களாக்க என் தேவனாகிய கர்த்தர் எழுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஓனர் சொல்லுவானுங்களா, அவனுடைய வருமானத்தை விட்டு கொடுப்பானா? அவன் கல்லான மனசு அப்படியே கரைஞ்சு போய் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அப்படியே தூக்கி எடுத்து, இவன் கால் தரையில் நிற்கல, இவன் வாடகை இல்லைன்னு சொன்னது கூட பரவாயில்ல, அவன் கையில் அட்வான்ஸையும் கொடுத்து அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷனையும் கர்த்தர் கையில் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செயல்பாடு. அல்லேலூயா. நம்புங்க, தேவனை பிடிங்க. நீ கீழ்ப்படியாமையே உன் மனம் போன போக்கில் திரிஞ்சின்னா இந்த அற்புதமெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. நீ இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா மோசேயை ஆண்டவர் சிறந்தவன் ஆக்கினார். அவன் கல்வியிலே சிறந்தவனானான், யுத்தத்திலே சிறந்தவனானான், ஞானத்திலே சிறந்தவனானான், பிறப்பிலே சிறந்தவனானான், எல்லாவற்றிலும் எகிப்தின் சகல காரியங்களையும் கற்று தேர்ந்தவனானான், ஆடு மேய்க்கிறதிலே சிறந்தவனானான், தேவனோடு பேசுறதில் சிறந்தவனானான். வேதம் சொல்லுது, மோசே அப்பா நான் மற்றவங்களோடெல்லாம் சொப்பனத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா நான் பேசுவேன், ஆனா என் தாசானாகிய மோசேயோடு அது எப்படி சிநேகிதனோடு பேசுவது போல. அல்லேலூயா. கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கடைசியா உங்கள்கிட்ட ஆண்டவர் எப்ப பேசினாரு அப்படின்றத நினைச்சு இந்த 6 மாதத்தில் ஆண்டவர் உங்களோட பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு கை உயர்த்துங்க, காமிங்க பார்க்கலாம். இல்லைங்க, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு தெரியுதா? ஏன் இப்படி கத்துறன்னு தெரியுதா? நம்ம வெளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இரவு நம்மளோடு பேசுகிற தேவனாய் நம்ம காணப்படுகிற தேவன், அவரோடு நம்ம உறவாடாம தான் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, மோசேயை ஆண்டவர் சிறந்தவனா பர்வதத்தில் எல்லாரும் வரக்கூடாது, மோசேயை மட்டும் அனுப்பு. மோசே மட்டும் போய் நிற்கிறான். கர்த்தர் பேசுகிறார், கற்பனைகளை கட்டளைகளை கொடுக்கிறார். ஏன்? அவனை சிறந்தவனாக்கினார். அன்பானவர்களே, நீங்க கர்த்தரோட பேசுகிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துறேன். இந்த உலகத்துல உங்களை போல சிறந்த நபர் இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க வெள்ளி கோப்பையும் தங்க கோப்பையும் ஒலிம்பிக்கில் போய் பெற்றுக்கிட்டு வரலன்னா கூட பரவாயில்ல. அருமையான, நீங்க ஆண்டவரோடு உறவாடுகிற பேசுகிற அனுபவம் இருக்குமே, ஆனால் உங்களை போல ஆகச் சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. அவ்வளவு சிறப்பை கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னார், எனக்கு அருமையான தாவீது வாலிப பருவத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கோலியாத்துக்கிட்ட போய் நிற்கிறான். கோலியாத்துக்கு முன்னாடி 40 நாள் ஒருத்தனும் சண்டை போடல. அவன் டெய்லி வந்து கொக்கரிச்சு கொண்டிருக்கிறான். எப்படி சமாளிக்கிறது என்று தெரியவில்லை. அருமையானவர்களே, ஒரே ஒரு கல், சம்பந்தமே இல்லாத கல் எடுத்துக்கிட்டு போய் ஒரு அடி சூத்தி அடிச்சான். நெத்தியில பட்டுருச்சு. அவ்வளோ பெரிய மனிதன் குப்புரடிச்சு உழுவுறான். இருக்கிற கேப்பே நெத்தியில மட்டும்தான். நெத்தியில மட்டும்தான் கேப்பு. கரெக்டாக நெத்தியில் அடிச்சிச்சு. குப்புற அடிச்சு விழுந்தான். அவன் கத்தி எடுத்து அவனுடைய தலையை வெட்டினான். எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் புகழாரம் சூட்டினார்கள். என்ன தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த புகழ் எப்படி வந்துச்சு? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தாவீதை புகழ்ச்சியாக ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை தயார்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க நினைக்காதீங்க, அதெல்லாம் போட்டு ஒழட்டாதீங்க. ஏன் கஷ்டமா இருக்கிறேன், ஏன் போராட்டமா இருக்கிறேன், ஏன் வேதனையோடு இருக்கிறேன், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? எல்லாருமையானவர்களே, உங்களை புகழ்ச்சியிலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை
அவர் அவர் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சிறந்திருக்கும்படி செய்ய விரும்புகிறார். மூன்றாவது, கீர்த்தியிலே. கீர்த்தினா என்ன? கருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். கீர்த்தினா உலகம் அறிய செய்வது. நல்ல கவனிங்க, கீர்த்தினா உலகம் அறிய செய்வது. ஒரு மருத்துவர் பிரசித்தி பெற்றார் அப்படின்னா அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களுக்கு என்ன செய்து பரவுது. நீங்க போங்க, அங்க போங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்க, அவர் நல்ல ராசியானால் நல்லா பண்றார். அவர்கிட்ட போனவங்க நிறைய பேர் நல்ல சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுபோல ஆண்டவர் கீர்த்தியிலே சிறந்திருக்கும்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் உலகம் அறிய செய்வதற்கு, நீ ஒரு கூட்டத்துக்குள்ள அல்லது ஒரு ரவுண்டுக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள நீ இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. இந்த உலகம் அறிய செய்வது ஆண்டவருடைய விருப்பம். சமாரியாவிலே இருந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் எங்க அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? சீரியாவுக்கு அறிமுகப்படுத்தினார். சீரியாவிலே இருந்த ஒரு அடிமை பெண் நாகமானிடத்தில் சொல்லுகிறார், நீ சமாரியாவுக்கு போய் என் தீர்க்கதரிசியை சந்திப்பாயானால் அவர் உன்னை சுகப்படுத்துவார். என்ன கருமையானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியை அறிமுகப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அதுதான் கீர்த்தி செய்வது. தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்தின நம்மெல்லாம் சாதாரண ஆள் தானே. ஆண்டவர் சாதாரண ஆளை கூட ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறவர். தானியேல் புறப்பட்டு போகிறான். அடிமையாக கொண்டு போகப்பட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிறார்கள். பாபிலோன் மாகாணத்திலே இருக்கிற போது தானியேலின் மேலும் தானியேலின் நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் மேலும் எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? they were wise people than others. எல்லாரை பார்க்கிலும் ஞானத்திலும் அறிவிலையும் கல்வியிலையும் அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பாஷையிலும் அவர்கள் தேறினவர்களாயிருந்தார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேறினவர்களாய். அதனால இந்த தானியேலை பார்த்தான், எங்க அப்பா சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றான், அவன் சொப்பனத்தை தெளிவுபடுத்துறான். என் குழப்பத்தை பூரா தெளிவுபடுத்துகிற இவன் அறிவில் தேறினவன், ஞான திருஷ்டிக்காரன், இவன் ஞானத்தில் தேறினவன். தேவனுடைய ஆவி அவனுக்குள் உண்டென்று கண்டு, எனக்கு அருமையானவர்களே, பாபிலோன் மாகாணத்தையே அவனை கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படி அந்த ராஜாவுக்கு கட்டளையிட்டான். 3 ராஜாக்களின் நடுவிலே தானியேல் அவனுடைய கீர்த்தி பரம்பி வாழ்ந்தது. அல்லேலூயா! ஒரு சாதாரணமான ஒரு ஆள், ஜெபிக்கிற ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய கீர்த்தியை உலகம் அறிய செய்ய போதுமான தேவன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். காது கேட்குதுங்களா? சத்தமா சொல்லட்டுங்களா? 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தவறாம நான் ஜெபம் பண்றேன். என்னைக்காவது ஒரு நாள் ஜெபம் பண்ணதை கை தூக்கிட்டு விடாது. 24 மணி நேரத்தில் 1 hour நான் கர்த்தருக்கு கொடுத்துருவேன் சார் எப்படியும் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். 2 பேர் தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 10 நிமிஷம் ஜெபம் பண்றது போதுமா? சாப்பிட்றதுக்கே எனக்கெல்லாம் 1/2 மணி நேரம் ஆகும். நின்று ருசித்து ரசித்து நீச்சல்லாம் விட்டு அப்படியே இது பண்ணி சாப்பி இழுத்து அப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க அது ருசி. சில பேருக்கு ஏன் உடம்பு போட மாட்டேங்குது தெரியுமா? உனக்கு சாப்பிட தெரியல. நல்ல புஷ்டியும் பசுமையுமாய் நல்ல தேவ பலத்தோட கொடுக்கிற ஆகாரத்தில் பைபிள் நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. எப்பா இந்த பாபிலோனுடைய கலாச்சாரத்தின்படி ரத்தத்தோட நாங்க இந்த ஆகாரத்தை என்ன செய்ய மாட்டோம், புசிக்க மாட்டோம். பருப்பு வகைகளையும் மர காய்கறிகளையும் எங்களுக்கு கொடுங்க. 10 நாள் கழிச்சு பார்க்கறாங்க, எல்லாரை காட்டிலும் இவர்கள் பலசாலிகளாயும் ஞானமுள்ளவர்களாயும் தேறினவர்களாயும் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, சிறந்திருக்கும்படி செய்தார்.
அவருடைய கீர்த்தி மாகாணம் முழுவதும் பரம்பிற்று. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையான பல பாடுகளின் வழியாக வந்தார் யோசேப். பல உபத்திரவத்தின் வழியாக வந்தார். யோசேப்பை எல்லாரும் கீழே தள்ளுன்னு நினைச்சாங்க. சகோதரர்கள் தள்ளுன்னு நினைச்சாங்க. போத்திபார் வைஃப் தள்ளுன்னு நினைச்சா. அது மாத்திரமல்ல, அவன் எனக்கு அருமையானவர்களே, அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் அவனை கீழே தள்ளி ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. அப்படியா நினைக்கிற? யோசேப்ப எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. இதுல இன்னொரு விசேஷம் சொல்றேன். அந்த பார்வோன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யோசேப்பினுடைய வார்த்தை அன்றி யாராவது விரல அசைச்சா கூட விரல் துண்டிக்கப்படும். எப்படிப்பட்ட கீர்த்தியை கர்த்தர் கொடுத்திருக்கார் பாருங்க யோசேப்பு. அருமையானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் அவர் கீர்த்தியிலே சிறந்திருக்கும்படி, கீர்த்தியிலே சிறந்தவர்களாக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லணும். சாமுவேல் எப்படி கொண்டு வந்து விட்டாங்க சபையில? குழந்தையாய் பால் மறந்த பின்பு. அவன் பால் மறந்த பின்பு அப்பதான் அவன் நடக்கிறான், அப்பதான் அவன் பேசுறான். கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டாங்க. பொருத்தனை அவள் நிறைவேற்றினாள். சணல் நூல் ஏபோத்தின் வஸ்திரம் தான் அவன் தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன கருமையானவர்களே, தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படியாய் அந்த வஸ்திரத்தை தரித்து அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். விளக்கு அவன் அணைந்து போகும் முன்னே அவன் தன் ஸ்தானத்தில் போய் படுத்துக் கொள்ளுவான். அவன் தான் உள்ள போய் வெளியில வந்து எல்லா வேலைகளையும் செய்வது அவன்தான். எல்லா காரியங்களையும் கூட்டுவது, துடைப்பது, எல்லா பணிமுட்டு வேலைகளையும், அவருக்கு ஆகாரம் எடுத்து வைப்பது, பாஸ்டருக்கு அசிஸ்டண்டா இருந்து எல்லா வேலைகளையும் பணிமுட்டு வேலைகளையும் பார்த்து கவனித்து விசாரித்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வது, அவர் திட்டுனாலும் திட்டு வாங்கி கொள்ளுவது, எல்லாவற்றையும் செய்வது அவனுடைய அனுபவமாய் இருந்தது. அவனைத்தான் கர்த்தர் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல தேசங்களிலும் தீர்க்கதரிசியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். He was the first prophet in Israel, anointed by God. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசியாக தேவன் அவனை புகழ்ச்சியிலே கொண்டு போய் நிறுத்தினார். இந்த அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் அப்படி வைக்க விரும்புகிறாரு. நாம உண்மையா இருந்தோம்னா, நாம பணிவிடை செய்தோம்னா, அருமையானவர்களே, பணிவிடை செய்யணுங்க. இன்னைக்கு செய்தி ஆரம்பிக்கும் முன்னாடியே அந்த மேஷாக்கு பதிவு பண்ணாங்க. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அழுக்கு சேர்ல உட்கார விடுவீங்களா? நீங்க உட்காருவீங்களா? நம்ம தொடச்சு விட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றோம்ல. எனக்கு அருமையான தேவன், நாம என்ன விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்கிற இந்த 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 தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் இந்த கீர்த்தியிலே உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கான காரணம் அவனுடைய பணிவிடையின் அனுபவம். கர்த்தருக்காக பணிவிடை செய்கிறவங்க தான் உயர்ந்து நிற்பாங்க, உயர்ந்து வருவாங்க. அவங்க தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவங்களத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கனமான பாத்திரம்னு அப்படி வந்து உட்காந்து, ஃபேன் இருக்கா, சீக்கிரமாக வந்து உட்கார்றது இல்லை. அப்போ தான் சேரெல்லாம் டர்றன்னு இழுத்து வந்து உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி அம்பட்டு பேர் அம்மனி வந்துட்டாங்களோ அப்படின்னு எல்லாரும் பார்க்க செய்து. அருமையானவர்களை, இடையூறு செய்கிறவர்களுக்கு ஐயோன்னு பைபிளில் இருக்கு. பைபிள்லாம் படிச்சிங்கன்னா தானே தெரியும். இடையூறு செய்கிறவர்களுக்கு என்னன்னு இருக்கு? நம்ம டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அப்ப கீர்த்தியில கடைசியாக மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்தார். மகிமையில, மகிமைன்னா என்ன? கனம். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சாலமோனை கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார் சாலமோனை? சாலமோன் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா உனக்கு என்ன வேணும்னு கேளியா, நீ ராஜாவாக்கிட்ட, உன்னைய ராஜாவா நீ ஆயிட்ட, இப்ப நீ கேள்றத கேட்கறத நான் உனக்கு தரேன் சொல்லு. ஆண்டவரே
இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துட்டீங்க, இந்த ஜனங்களை எப்படி நடத்துறதுன்னே தெரியல, நான் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, இந்த ஜனங்களை எல்லாம் எப்படி நடத்துறது, ஆகவே அதற்கேற்ற அனந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. ஐ நீட் a wisdom to lead these people. இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்க. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எப்பா, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, கனத்தை கேட்கல, வேற ஒன்றையும் கேட்கல. இப்போ நாமளா இருந்தால் இப்போ ஆண்டவர் நைட் வர்றாரு, உங்களோட பேசுறார். இன்று இரவுன்னு சொல்றதை விட அதிகாலை 12 மணிக்கு கர்த்தர் உங்களிடத்தில் அப்பியர் ஆகி உங்களிடத்தில் தோன்றி, மகனே, என் மகளே, என் குமாரனே, என் குமாரத்தியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நீங்க என்ன கேட்பீங்க? ஆண்டவரே, யாருக்கும் எது வேணாம், ஒரு 100 கோடி ரூபா கொடுத்துருங்க. கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, ஒரு 100 கோடி. இன்னும் சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய், ஆண்டவரே அதெல்லாம் நிறைய டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வர, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு தேவையெல்லாம் என்னென்னவோ அதெல்லாம் கொடுத்துருங்க. டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம். இப்போ சில பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே என் வியாதியெல்லாம் சுகமாகணும் ஆண்டவரே, ஏன்னா அது வியாதியில் கஷ்டப்படுது, வியாதியில் இருக்குது. இன்னும் சில பேர், என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே, என்ன பண்ணுறேன்னே தெரியல, நான் ஒன்று சொல்கிறேன் அது ஒன்று செய்யுது, இது எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எப்படி ஆகிலும் திருத்துறதுக்கு கிருபை பாராட்டுங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, ஆண்டவரே என் புருஷனை திருத்திட்டீங்கன்னா உமக்கு வந்து மொட்டை போட்டுறேன் ஆண்டவரே. இன்னும் சிலது இருக்கு, பொண்டாட்டி பேச்சே கேட்க மாட்டேங்குது ஆண்டவரே, எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது. ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு ஆளை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. நான் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்று விடுதலை கொடுங்க, விமோச்சனத்தை கொடுங்க, இல்லையா அதை சரி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பம். ஆனால் யாராவது, ஆண்டவரே எதுக்காக இந்த பூமியில் என்னை உருவாக்கினீங்களோ அதை நிறைவேற்ற எனக்கு தேவையான கிருபைகளை, அந்த பரிசுத்தத்தை, அந்த உண்மைத்துவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இப்படிலாம் என்னைக்கா ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? நம்ம எடுத்த உடனே நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் பட்டியல் இருக்கும். அந்த லிஸ்ட்டை போட்ட உடனே ஆண்டவர் வேறொரு மேகத்தை பிடிச்சி அவர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் அவர் கண்டம் விட்டு கண்டம் போயிடுவார். இல்லைன்னா வேறு கிரகத்தில் போய் அவர் உட்காந்துருவார். வேணாண்டா, இந்த பூமிக்கே கொஞ்ச நாள் போக வேணாம். இன்னும் இவ்வளவு குறிப்புகள் வச்சுருக்காங்க, நம்ம சொன்னதெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையே. அருமையானவர்களே, அப்போ சாலமோன் கேளாத ஒன்றை நல்ல கவனிங்க. நீங்கள் எதெல்லாம் கர்த்தர்ட்ட முக்கியப்படுத்தி கேட்குறீங்களோ அதெல்லாம் நடக்காது. இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் எதுவோ, உமக்கு விருப்பமான விஷயம் எதுவோ, என்னுடைய தகப்பனை நான் எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டுமோ அதை செய்வதற்கு தேவையான கிருபை, ஞானம், பலன் இதெல்லாம் எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்க, நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதுதான் சூட்சமம். நம்ம எடுத்தோடனே கர்த்தாவே கடன் பிரச்சனை, கடன்காரன் வந்து நிற்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே போராட்டம், கறி கடையில் கடை, முடி வெட்டுறது கடையில் கடை, மளிகை சாமான் வாங்குகிற இடத்துல கடை, எல்லா இடத்துலையும் கடை, ஒரே கடை உடந்தான், கட்டனே வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லியா நீ கடை வாங்கின? கடனை ஆண்டவர் கட்டுவாரா? நீ தான் கட்டணும், உழைச்சி நீ தான் பாடுபடணும், நீ தான் ரத்த வேர்வை சிந்தணும். நம்ம தகுதிக்கு மேலே எதை செஞ்சாலும் நாம தான் பாடுபடணும். தேவன் நமக்கு நியமித்ததை மாத்திரம், ஆண்டவரே இது போதும் ஆண்டவரே, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹாவ், என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை குறித்து சந்தோஷம், இப்படி திருப்தி போதும் என்கிற மனதுடனே கூடிய பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் திருப்தியா இருந்தோம்னா நமக்கு பிரச்சனையே வராது. அன்பானவர்களே, யோசுவா யுத்த காலத்தில் நிற்கிறான். அவன் ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறார் பாருங்க.
ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்ட அப்படிப்பட்ட ஒரு நாள் உலகத்தில் இது வரைக்கும் இல்லை. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் முடிய போற நேரம். பொழுது சாஞ்சிருச்சுன்னா, சூரியன் இறங்கிருச்சுன்னா யுத்தத்தை நிப்பாட்டிடணும். நாளைக்கு தான் யுத்தத்தை தொடங்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. யோசுவா பார்க்கிறார், ஆண்டவரே நான் கட்டளையிடுறேன், சூரியன் கிபியோன் மேலும் சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நிக்கட்டும். யுத்தம் முடிகிற வரைக்கும், நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் அப்படியே நிப்பாட்டுங்க ஆண்டவரேன்னு. ஒரு நடு பகல் வரைக்கும் சூரியன் அங்கேயும் போகல, இங்கேயும் போகல, சந்திரன் போல எது நகரல. அது வாட்டுக்கு கட்டளையிட்ட மாதிரி அப்படியே இருக்கு. பைபிள் சொல்லுது, யோசுவா 10வது அதிகாரம் 12லேருந்து 14 வரைக்கும் வாசிக்க வேணாம், குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அந்த மனிதனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு செய்த அது கொத்த நாள் வேறொன்றுமில்லை. அல்லேலூயா. நீங்க என்ன மண்டி ஓட்டு கதறினாலும் ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குதுன்னு தெரியுதா? அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுவது கூட நாம் இஷ்டப்படுறத ஜெபம் பண்ணக்கூடாது. அவர் என்ன விரும்புகிறாருன்றதை தெரிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல பரிசுத்தத்தை கேளுங்க, நல்ல சிந்தையை கேளுங்க, நல்ல இருதயத்தை கேளுங்க. என்ன நான் குணம் மாறணும்னு கேளுங்க, ஸ்வாபம் மாறணும்னு கேளுங்க. ஆண்டவரே நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு கேளுங்க. ஆண்டவரே நான் கட்டுப்பட்டு வாழணும்னு கேளுங்க. ஆண்டவர் யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார், கனப்படுத்தினார். உலகமே பேசுது, ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள். ஆமையா, பாகையிலே அது வாட்டுக்கு நின்ன நாட்கள் இருக்கிறது, பூமி ஸ்தம்பிச்ச நாட்கள் இருக்கிறது, சூரியன் அசையாமல் நின்ற நாட்கள் இருக்கிறது. குறிப்புகள் சொல்லுகிறது, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்கள். ஆச்சரியப்படுது. அருமையானவர்களே, நீங்க சாதாரணமான ஆளா இருந்தாலும் அவருக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் யாரையும் அல்ல தட்டுவதில்லை, புறக்கணிப்பதே கிடையாது. நீதிமான்கள் தான் இங்க உட்காரணும் அப்படின்னா முதல்ல நம்ம தான் வெளியே போகணும். அருமையானவர்களே, நாமெல்லாம் குற்றவாளிகள், பாவிகள், அக்கிரமக்காரர்கள், துரோகிகள். ஆனா கிருபையா இரக்கம் பாராட்டிட்டு இருக்காரு. இப்படியே நீ இருக்காத, மாறுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். மாறிக்க, உனக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, நீ அவருடைய பிள்ளை ஆயிட்டோம், மாறணும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, எஸ்தர் ராஜாத்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்தர் ராஜாத்தியை கொஞ்சம் பாருங்க. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். அவர் ராஜாத்தியை அலங்கரிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு சான்ஸ் கிடைக்கட்டுமே, போகட்டும். மொர்தெகாய் விசுவாசத்தோடு போகிறாள். அலங்காரம் பண்ணுவதற்கு கூட இவள்கிட்ட காஸ்மெட்டிக் திங்ஸ் இல்லை, ஒரு நல்ல வஸ்திரம் அவளுக்கு கிடையாது. ஆனா எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணி அங்க உள்ள போகிறாள். வஸ்தி அந்த ஸ்தானத்திலிருந்து நீக்கப்பட்டு வஸ்தியின் ஸ்தானத்திலே கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தியாக அமர வைக்கிறார், கனப்படுத்துகிறார். அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் கனப்படுத்த அவர் விரும்புகிறார், மகிமையிலே சிறந்திருக்கும்படி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க என்னதான் சர்டிபிகேட் வாங்கினாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்தணும். நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்தணும். நீங்க என்னதான் நல்லவன் போல நடிச்சாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்தணும். இந்த 3 நபரை யோசிச்சு பாருங்க. சாலமோனை கர்த்தர் கனப்படுத்தினார், அவன் ஜெபம் பண்ணதை கனப்படுத்தினார். யோசுவா ஜெபம் பண்ணதை கர்த்தர் கனப்படுத்தினார். எஸ்தர் ராஜாத்தி ஜெபத்தோட போனா, அவளை கனப்படுத்தினார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஜெபமும் ஒரு ஆயுதமா உங்க கையில இருந்துச்சுன்னா சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சகல ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். உன் பிரச்சனையை, உன் கஷ்டத்தை, உன் கடனை அப்படிங்கிற நேரத்தில் அவரால் மாற்ற முடியும். ஆனா அவருக்கு உகந்த ஒரு நபரா நீ இருக்கணும். அருமையானவர்களே, காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நீ எதுலனாலும் நீ எந்திரிச்சு போ, நீ எதுனாலும் பண்ணிக்க. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் நீ உண்மையாரு, பரிசுத்தத்தில் உண்மையாரு, வேதம் படிக்கிறதுல உண்மையாரு, ஜெபம் பண்ணுகிறதுல உண்மையாரு, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையாயிரு. இந்த காரியங்கள், இந்த குவாலிஃபிகேஷன், இந்த தகுதி எல்லாம் இருந்துச்சுன்னா
அருமையானவர்களே, இந்த வசனம், இந்த உபாகமம் 26:19 படி வேதம் சொல்லுகிறது, உன்னை சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல வசனங்களுக்காக, ஆண்டவர் நம்மோடு பேசினவைகளுக்காக, தேவன் செய்ய போகிற அற்புதங்களுக்காக ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க. அவர் உங்க தகப்பன், உங்களை மன்னிக்கிறவர், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். செய்த தப்பை திரும்ப செய்யாதீங்க, செய்த காரியங்களை, பாவங்களை திரும்ப செய்யாதீங்க, அக்கிரமங்களை திரும்ப பண்ணாதீங்க. ஆண்டவர் மன்னிச்சு விட்ட காரியங்களை திரும்ப உங்க கையில் எடுக்காதீங்க. உங்க கால்கள் தவறான இடத்துக்கு போக கூடாது, உங்கள் வாய் தவறான காரியங்களை பேசக்கூடாது, உங்களுடைய கண்கள் தவறான காரியங்களை பார்க்க கூடாது. எதெல்லாம் கர்த்தருக்காக விட்டு ஒழிச்சீங்களோ அது விட்டதாகவே இருக்கட்டும். இனி மாறினவர்களாக, தேவனுக்காக, அவருக்காக, அவருடைய மகிமைக்காக, அவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சகல ஜாதிகளை பார்க்கிலும் சிறந்த நிலையிலே உங்களையும் என்னை நிறுத்த விரும்புகிற அந்த தேவனுக்கு நம்மை விட்டு கொடுப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand our feet this morning and pray to God. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வைராக்கியமா கேட்போம். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் கரங்களை தட்டி, நல்ல கரங்களை அடிச்சு, ஆவியிலே நிறைந்து அனல் கொண்டவர்களாய், ஆண்டவரே, இந்த மாதத்திலே இந்த வசனங்களை சொன்னது போல எங்களை உயர்த்த, எங்களை குணமாக்க, எங்களை சுகமாக்க, எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க, எங்களை விடுவிக்க உம்மால் ஆகும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I do believe the word of God. I do believe the promise of God. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன், அவர் நம்மை சிறந்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே,
இந்த 3வது பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா அநேக கேரக்டர் அதுல வருது. அநேக கேரக்டர் அந்த இடத்திலே வருகிறது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம்தான், அவர்கள் அனைவரையும் தேவன் விரும்புகிறபடி அவர்களை கர்த்தர் மேன்மையாக அவர் ஆக்கினார். தேவன் என்ன எதிர்பார்த்தாரோ அதை அவர்கள் தேவனுக்கு அது கொடுத்தபடியினாலே தேவன் எதிர்பார்க்கிறபடி, தேவன் விரும்புகிறபடி கர்த்தர் அவர்களை உயர்த்தி அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர்களை வைத்தார். பிரியமானவர்களே, இந்த மேன்மை நமக்கு வேண்டும். இந்த மேன்மை நமக்கு வேண்டும். பணம் அல்ல, வசதிகள் அல்ல, வாய்ப்புகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற போல கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு உத்தமனாய், ஒரு நீதிமானாய், ஒரு சன்மார்க்கனாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி கர்த்தர் நோவாவை அடையாளப்படுத்தினாரோ, இந்த நோவா வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர் உத்தமனுமாய் இருந்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதைப் போல இந்த நாட்களிலே அதிபயங்கரமான நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. வேதத்தை புரட்டுகிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வேதம் பொய் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறதான சம்பவங்களும் அடையாளப்படுத்துகிறதான ஒவ்வொரு சம்பவங்களையும் இன்னைக்கு மேற்கோள் காட்டிட்டு இருக்கிறாங்க. தேவன் அதை சொல்ல வரல. எது வேதம் உண்மை என்று சொல்லுகிறதோ அதை இந்த உலகம் பொய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் நீதிமான்களாய், சன்மார்க்கமாய், ஆண்டவருடைய பாதையிலே, பார்வையிலே நாம் நீதிமான்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை நீதிமானாய், மேன்மையான ஜாதியாய், மேன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நம்மை நடத்த ஆண்டவர் விரும்புக ஒரு பாத்திரமாய் நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பேரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை நான் சரண்டர் ஆல் என்று சொல்லுங்க. என்னை நான் முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே, ஆமென். நன்றி, நன்றி. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் உங்களோடு பேசியிருந்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக, இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நாங்கள் சிறந்திருக்கும்படி நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் அப்படி எதிர்பார்ப்பதில்லை அப்பா. இந்த உலகமோ, நண்பர்களோ, எங்களோடு கூட பிறந்தவர்களோ அப்படி எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் நாங்கள் சிறந்திருக்கும்படி எதிர்பார்க்கிற தேவன், விரும்புகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மீதியாய் இருக்கிற நேரங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து இருக்கிற திருவிருந்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய திருவிருந்துக்கு நேராய் நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்திக்கு